மஹிந்த ராஜபக்சவின் 8 வங்கிக் கணக்குகளிலிருந்து 93,000 கோடி ரூபாய். அன்னை பூபதியின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்திக்கு வவுனியா மக்கள் அஞ்சலி. நீர்த்தேக்கங்கள் தொடர்பில் அரசின் தீர்மானத்தால் பாரிய ஆபத்து. வடக்கு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்த ஆளுநர் உத்தரவு. விசேட சுற்றி வளைப்பு 296 பேர் கைது, 1400 பேருக்கு எதிராக வழக்கு. இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடி, யாரும் தப்பிக்க முடியாது, முஜிபுர் ரஹ்மான் ஆவேசம். மட்டக்களப்பில் பெண்கள் கடத்தப்பட்டு கொலை, சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றின் உத்தரவு. வடக்கு நாரிமலை அபகரிப்பு, கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியான கண்டனம். கடற்றொழில் அமைச்சருடன் ஊடக சந்திப்பினை நடாத்து கேட்டதற்கு அனுமதிக்கவில்லை, தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் கவலை. அவசரகால பிரகடனம் நீடிப்பு, வாக்கெடுப்பில் பங்கேற்காத எதிரணி உறுப்பினர்கள் வெளியே எதிர்ப்பை வெளிப்படுத்தி என்ன பயன்? அம்பிகா சட்குணநாதன் கேள்வி. மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திற்கு சொந்தமான 8 வங்கிக் கணக்குகளில் 93,000 கோடி ரூபாய் துபாயில் ஒரு வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டுள்ளதாக 2015 ஒரு தகவல் வெளியானது. குறித்த தகவலானது நல்லாட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட FCID-னால் வெளிக்கொணரப்பட்டது. ஆனால் அப்போதைய ஆட்சி காலப்போதில் மஹிந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி குறித்த சொத்து விவரம் பற்றிய தகவலை சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 11 வருடங்களாக சமர்ப்பிக்கப்படாத சொத்து விவரங்கள் பற்றிய தகவலை தற்போதைய ஆட்சியின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்தார். அன்னை பூபதியின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்தினை தாங்கிய ஊர்தி நேற்று மாலை வவுனியாவை வந்தடைந்திருந்தது. வவுனியா மாநகர சபை முன்றலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூவி முன்பாக பிரதான அஞ்சலி நிகழ்வு தீபமேற்றி மலர் தூவி இடம்பெற்றது. தொடர்ந்தும் வவுனியாவில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற குறித்த அன்னை பூபதியின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்திக்கு மக்கள் திரண்டு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கடந்த 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனி நினைவு இருந்து ஆரம்பமான ஊர்தி பவனியானது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் முழுவதும் ஊர்வலமாக சென்று இறுதி நாளில் மட்டக்களப்பில் உள்ள தியாக தீபம் அன்னை பூபதியின் சமாதி அமைந்துள்ள பகுதியை சென்றடைய உள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி வடக்கு கிழக்கில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலுசக்தியில் தற்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை சமாளிப்பதற்காக விக்டோரியா நீர்த்தக்கத்தில் நீர் வெளியேற்றலை முன்பை விட அதிகரிக்குமாறு அரசு தீர்மானித்துள்ளது. குறித்த தீர்மானத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறு முன்னிலை சோசியலிச கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அக்கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தீர்மானத்தால் ஏற்பட போகும் பாரிய ஆபத்து தொடர்பில் வெளிப்படுத்தினார். அது தொடர்பில் அவர் விளக்கமளித்த போது கமத்தொழில் மற்றும் கால்நடைகள் அமைச்சினால் மார்ச் 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் குறித்த நீர் வெளியேற்றல் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதில் சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சர் லால்காந்த் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த தீர்மானத்தால் 7,260 மில்லியன் ரூபாய் மின்சக்தி உற்பத்தியில் மீதப்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. விக்டோரியா நீர்த்தக்கத்தில் 405 மில்லியன் கனமீட்டர் நீரின் மட்டம் பேணப்பட வேண்டும். குடிநீர் வழங்குவதற்காக குறித்த மட்டம் இருக்க வேண்டும். ஆனால் 330 கனமீட்டர் நீரை வெளியேற்ற எடுக்கப்பட்ட தீர்மானத்தால் தற்போதைய நிலையில் பல கொள்ள திகன கொண்ட சாலை போன்ற பகுதிகளில் பாரிய நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு நீர் வெளியேற்ற பின்னர் நீர்த்தக்கத்தில் 75 மில்லிமீட்டர் கனமீட்டர் நீரை மீதப்படும். அதில் மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. எதிர்காலத்தில் எல்னினோ கடும் வறட்சி ஏற்படுத்தப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கும் சந்தர்ப்பத்தில் இவ்வாறான தீர்மானங்கள் விவசாய மற்றும் குடிநீருக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய நெருக்கடி ஏற்படுத்தலாம். தரமற்ற நிலக்கரி ஊழலை மறைக்க எடுக்கும் முயற்சியால் எதிர்பாராத பல நெருக்கடிகளை உருவாக்கப் போகும் அரசின் முட்டாள்தனமான தீர்மானங்களை மீள பெற்றுக் கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமைகளில் மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. நிர்மாணப் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக ஒப்பந்ததாரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அதனால் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் விலை மீளாய்வு உள்ளிட்ட பொருத்தமான மாற்று நடவடிக்கைகளை பிரதம செயலாளர் ஊடாக உடனடியாக மேற்கொள்வதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் டிட்வா இயற்கை பேரிடரால் பாதிப்புக்குள்ளான உட்கட்டமைப்புகளின் கட்டுமான பணிகளை துரிதமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான நிர்வாக செலவினங்கள் மற்றும் நிதி முகாமைத்துவம் தொடர்பிலும் ஆளுநரால் அதிகாரிகளுக்கு விசேட வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் பிரதம செயலாளர்கள் மாகாண பணிப்பாளர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர்.
நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 296 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் மாதிபரின் விசேட அறிவுறுத்தலின்படி குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அனைத்து போலீஸ் பிரிவுகளும் இணைந்து இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டன. இதன்போது மொத்தம் 22,195 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். இதில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 7 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் நீதிமன்றங்களினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 69 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 43 பேர் நேரடி பிடியாணை உத்தரவுக்கும் 26 பேர் திறந்த பிடியாணை உத்தரவுக்கும் உட்பட்டவர்கள் ஆவர். இதேவேளை போக்குவரத்து விதிமுறைகளுக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மதுபோதையில் வாகனம் செலுத்திய 104 சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 27 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்ட 1451 பேருக்கு எதிராக தண்டப்பணம் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தவும் இத்தகைய விசேட சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் தமக்கிருக்கும் ஒன்றில் 2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட்ட அமைச்சரை அரசாங்கம் பாதுகாத்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தை முன் நிறுத்தியே தீர்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். தமக்கிருக்கும் ஒன்றில் 2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட்ட அமைச்சரை அரசாங்கம் பாதுகாத்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தை முன் நிறுத்தியே தீர்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்கும் என்பது எமக்கு முன்பே தெரியும். ஆனால் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மோசடிக்கு ஆதரவாக வாக்களித்து தங்களை காத்துக் கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளில் ஒன்றாக இதனை வர்ணித்த முஜிபுர் ரஹ்மான், தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் நாட்டுக்கு நேரடியாக 22 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது அரசு கணக்காய்வாளர் நகத்தின் அறிக்கையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த மோசடிக்கு அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்திரம் பொறுப்பில்லை. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட முழு அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரேரணையை தோற்கடித்தால் இந்த பிரச்சனையை முடிந்து விடாது. சட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை பாதுகாத்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடியவரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி மேலும் கூறினார். மட்டக்களப்பில் பரபரப்பினை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல்கள் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் 4 பேரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கவும் நகைக்கடை உரிமையாளர்களை பிணையில் செல்லவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். கடந்த மாதம் 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாப்பிளை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டதுடன் அந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்பிளை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை அதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் வவுனதீவு காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய கணவரின் தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி மற்றும் திருவண்ணாமலை வீதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களில் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கரவண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் நகைக்கடை உரிமையாளர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
சைவர்களுக்குரிய வழிபாட்டு தலமான வடுக்கனாரி மலையை பௌத்த இடம் என தெரிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட உள்ளதாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை தாம் கண்டிப்பதாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ஒன்றியத்தின் தலைவர் சிவஜோகநாதன் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடுக்கனாரி மலை தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது வவுனியா வடுக்கனாரி மலையில் காணப்படும் தடயங்கள் அனைத்தும் பௌத்தத்திற்குரியது என தெரிவித்தது மட்டுமல்ல, விரைவில் வர்த்தமானி வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்டுள்ள இந்த கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். வடுக்கனாரி மலை என்பது தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலமாக நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. இங்கு வழிபாட்டு ஒரு முறைமை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயமாக நீண்ட காலமாக சைவ சமயத்தவர்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அப்பகுதி மக்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான ஆன்மீக செயல்பாடுகள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறான சூழலில் எந்தவித பரந்த ஆய்வும் இல்லாமல் ஒருதலை பட்சமாக இத்தலம் பௌத்த மதத்திற்குரியது என அறிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இந்த ஆட்சியாளர்கள் இதன் மூலம் மிக தெளிவாக தமது இனவாத மதவாத போக்கினை கடைபிடிக்கின்றார்கள் என்பதற்கு இதைவிட ஆதாரம் தேவையில்லை. இது மிக மோசமான அதிகார துஷ்பிரயோகமாகும். இத்தகைய அறிவிப்புகள் வரலாற்று உண்மைகளை மறைக்கும் முயற்சியாகும். தமிழ் மக்களினது மத மற்றும் கலாச்சார உரிமைகளை மீறும் செயலாகும். பல மத மக்கள் இணைந்து வாழும் நாட்டில் பொறுப்பான பதவியில் உள்ளவர்கள் சமநிலையுடனும் நியாயத்துடனும் கருத்து வெளியிட வேண்டும். எந்த ஒரு சமூகம் அல்லது மதத்தினரின் உரிமைகளையும் புறக்கணிக்கும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பெரும் பாதிப்புகளை உருவாக்கக்கூடும். எனவே நாம் வலியுறுத்துவது அமைச்சர் வெளியிட்ட கருத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். வடுக்கனாரி மலை தொடர்பாக சுயாதீன மற்றும் உண்மையான விஞ்ஞான ரீதியான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அப்போதைய மக்களின் வரலாற்று மற்றும் வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்விடயத்தில் நீதியும் சமத்துவம் நிலைநிறுத்தப்படும் வரை எங்களது ஜனநாயகமான எதிர்ப்பு நடவடிக்கைகளும் தொடரும். யாழ்ப்பாணத்தின் சுமார் 8 நூற்றாண்டுகளுக்கு மேலான ஆரம்பகால வரலாற்றை ஆதாரங்களின் அடிப்படையில் விளக்கும் புதிய நூலை வெளியிட்டிருக்கும் பேராசிரியர் எஸ். பத்மநாதன் யாழ் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஆராய்ந்ததன் மூலம் மிக நீண்ட காலத்திற்கு முன்னரான சமூகம் மற்றும் பண்பாட்டை அடையாளம் காண முடிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பேராசிரியர் எஸ். பத்மநாதனின் கிளிம்சஸ் ஆஃப் அன் ஏன்சென்ட் சிவிலைசேஷன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஜெஃப்னா 300 BC at 500 வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தின் பண்டைய நாகரிகம், சமுதாய மற்றும் கலாச்சாரம் குறித்த பார்வையினும் ஆய்வு நூலின் வெளியீட்டு விழா கடந்த வார இறுதியில் கொழும்பில் உள்ள சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. பேராசிரியர் பத்மநாதனின் இந்த நூல் யாழ்ப்பாணத்தின் சுமார் 8 நூற்றாண்டுகளுக்கு மேலான ஆரம்பகால வரலாற்றை, குறிப்பாக நகர்களின் வரலாற்றை பற்றி மிக நுணுக்கமாகவும் தெளிவாகவும் ஆராய்கின்றது. தொல்பொருளியல் சான்றுகள் மற்றும் ஒப்பீட்டு வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ள இந்த நூல் யாழ் மாவட்டத்திற்கு உரிய தனித்துவமான பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒரு சமூகம் பற்றிய கதையை வாசகர்களுக்கு கூறுகின்றது. சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்திரணி கே. கனகேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கலாநிதி ஜே. எம். சுவாமிநாதன், கலாநிதி பி. ஏ. ஹூசைன் மியா மற்றும் கலாநிதி ஜெஹான் பெரேரா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். அதன்படி பகிரப்பட்ட பொதுவான வரலாற்று கூறுகளை எடுத்துரைப்பதன் ஊடாக சமூகங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாக இந்த நூல் காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்திரணி கனகேஸ்வரன், வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றியது மாத்திரமல்ல, மாறாக உள்ளிருத்தல், நீதி மற்றும் எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாம் விட்டுச் செல்ல விரும்பும் நாடு என்பன பற்றிய இன்றைய தேர்வுகளுக்கான வழிகாட்டியாகும் எனவும் குறிப்பிட்டார். அதேவேளை அறிவை தரும் அறிஞர்கள் பலர் இருப்பதாகவும், இருப்பினும் ஒரு நாடு தன்னைத்தானே புதிய கோணத்தில் பார்ப்பதற்கு உதவும் மிகச்சில அறிஞர்களிலும் பேராசிரியர் பத்மநாதனும் அடங்குவதாகவும் கலாநிதி ஜெஹான் பெரேரா தனது உரையில் பாராட்டு வெளியிட்டார். அதேபோன்று நிகழ்வில் உரையாற்றிய கலாநிதி ஹூசைன் மியா கல்வெட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண பகுதியின் ஒரு தனித்துவமான தமிழ் அரசியல் கட்டமைப்பு உருவானமைக்காக சாத்தியப்பாடுகளை இந்நூல் முன்வைப்பதாக தெரிவித்தார். நிறைவாக நிகழ்வில் உரையாற்றிய பேராசிரியர் பத்மநாதன் கடந்த 100 ஆண்டுகளில் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற இதுவரை பயன்படுத்தப்படாத வரலாற்று தகவல்களின் அடிப்படையிலே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஆராய்ந்ததன் மூலம் மிக நீண்ட காலத்திற்கு முன்னர் நிலவிய சமூக மற்றும் பண்பாட்டை எம்மால் அடையாளம் காண முடிந்துள்ளது என்றார். எமது காணிகளை அளவீடு செய்வது தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் நடத்திய ஊடக சந்திப்பில் நாமும் கலந்து கொண்டு அமைச்சருக்கு முன்னால் எமது நிலைப்பாடுகளை ஊடகங்களுக்கு தெரிவிக்க விருப்பம் தெரிவித்த போது எமக்கு அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். காணி உறுதியுள்ளவர்களின் காணிகளை தான் அளவீடு செய்ய போகின்றார்கள். காணி உறுதியில்லாதவர்களின் காணிகள் தொடர்பான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலோ அதற்கான தீர்வு தொடர்பிலோ எதுவும் எமக்கு அறிய தரப்படவில்லை. விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கொழும்பில் பிப்ரவரி
17ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தான் எமது 17 பேரின் காணி உறுதிகளும் உண்மையானவை என உறுதி செய்துள்ளார்கள். அதன் பின்னர் அந்த காணிகளுக்கான வரைபடங்களை கீறுவதற்காக காணிகளை அளவீடு செய்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது தொடர்பில் காணி உரிமையாளர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியப்படுத்தாமல் சுமார் 2 மாதங்களின் பின்னர் கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை எம்மை மாவட்ட செயலகத்திற்கு அழைத்து காணிகளை அளவீடு செய்ய போகின்றோம், அதற்கு உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என சொன்னார்கள். அதில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. காணி விடுவிப்பு தொடர்பிலான கூட்டம் என இதுவரை 3 கூட்டங்கள் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. விஹாராதிபதி கூட்டத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். எமக்கு கூட்டம் தொடர்பில் எதனையும் அறிவிக்க மாட்டார்கள். இந்த கூட்டத்தில் என்ன கதைக்கப்பட்டது என்று யாரும் எமக்கு கூற மாட்டார்கள். ஊடகங்களுக்கும் அவை தொடர்பில் எதனையும் கூற மாட்டார்கள். கூட்ட அறிக்கைகளை கூட நாம் கேட்டு எமக்கு அதனை தந்தது இல்லை. காணிகளை அளவீடு செய்ய வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட விடயத்தை 2 மாதங்களின் பின்னர் எமக்கு குறுகிய கால இடைவெளியில் அழைப்பு தந்து கூறி காணியை அளவீடு செய்ய சம்மதம் கோருகின்றனர். அதற்கு சம்மதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் நாம் மற்றவர்களுடன் கலந்துரையாடி ஒரு தீர்வினை பெற எமக்கு கால அவகாசம் தரக்கூடாது என்பது போன்றே செயற்பட்டுள்ளனர். காணி அளவீட்டு பணிகள் காணி விடுவிப்பிற்காக மட்டுமே என்பதை உறுதி அளிக்க வேண்டும் என கோரினோம். அப்படி தர முடியாது என மாவட்ட செயலர் கூறினார். சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் காணிகளை விடுவிப்பதற்காக தான் காணி அளவு மேற்கொள்வோம் என கூறியதால் அந்த கூட்டத்தின் கூட்ட அறிக்கை தர சொல்லி கேட்டோம். அதனை அவர்கள் தரவில்லை. சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் கடற்றொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமும் அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் ஊடகங்களுக்கு கூறும் கருத்துக்களை நேரில் செவிமடுக்க வேண்டும் எனவும் அதே ஊடக அமைச்சர் அதே சந்திப்பில் அமைச்சர் மாவட்ட செயலர் முன்பாக நாமும் எமது நிலைப்பாட்டை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என கோரினோம். ஊடக சந்திப்பில் காணி உரிமையாளர்கள் அமைச்சருக்கும் அமைச்சருடன் சரிக்கு சரி அமர முடியாது என சொல்லி ஊடக சந்திப்பில் எம்மை கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. அமைச்சரின் ஊடக சந்திப்பு முடிவடைந்த பின்னர் மாவட்ட செயலக வளாகத்தில் பிரிதொரு இடத்தில் வைத்தே நாம் ஊடகங்களுக்கு எமது நிலைப்பாட்டை கூறினோம். தம்மை சாதாரணமானவர்கள், ஜனாதிபதி கூட சாதாரணமானவர்களுடன் சாதாரணமாக உரையாடுவார் என கூறுபவர்கள் கடற்றொழில் அமைச்சருடன் சரிக்கு சமமாக இருந்து ஊடகங்களை சந்திக்க அனுமதிக்க மாட்டோம் என நமக்கு கூறியுள்ளார்கள். இவர்களின் செயற்பாடுகளை பார்க்கும் போது நமக்கு சந்தேகங்கள் வருகின்றன என தெரிவித்தார். அவசரகால பிரகடனத்தை தொடர்ந்து நீடிப்பது குறித்து கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கோரப்பட்ட வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக 27 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 66 இருக்கையில் வெறுமனே 27 பேர் மாத்திரமே அதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அவ்வாறெனில் இந்த முக்கிய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவசரகால பிரகடனம் குறித்து பாராளுமன்றத்திற்கு வெளியே எதிர்ப்பை வெளிக்காட்டுவதால் என்ன பயன் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தத்தை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்கவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்படுகின்றது. அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான அவசரகால அமலாக்கத்தை நீடிக்கும் தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு கடந்த வாரம் வியாழக்கிழமை 110 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து கடும் கண்டனம் வெளியிட்ட சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் டிட்வா சூறாவளி போன்ற இயற்கை பேரனர்த்த சூழ்நிலையில் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்கள் நியாயமற்ற காரணங்களை கூறி மக்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கும் வகையில் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய சம்பவங்களை நினைவுகூர்ந்தவர் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிப்பீடமேறிய தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களின் பாதையிலேயே பயணிப்பதாக விசனம் வெளியிட்டார். அதேபோன்று ஊடகங்களில் வெளியான செய்திகளின் பிரகாரம் அவசரகால பிரகடனத்தை தொடர்ந்து நீடிப்பது குறித்து கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் கோரப்பட்ட வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக 27 வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 66 இருக்கையில் வெறுமனே 27 பேர் மாத்திரமே அதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அவ்வாறெனில் இந்த முக்கிய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவசரகால பிரகடனம் குறித்து பாராளுமன்றத்திற்கு வெளியே எதிர்ப்பை வெளிக்காட்டுவதால் என்ன பயன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.